friends, welcome back to our channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லி டெடிகேட்டட் ஃபார் மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ். அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, MPBS சீட் மேட்ரிக்ஸ் 2024 ரவுண்ட் 2க்கான ஆல் இண்டியா கோட்டாவோட தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, எவ்வளோ MPBS சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட் அவர் சேனல். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய சீட் டைப், அதாவது 2 டைப் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வர்ச்சுவல் வேக்கன்சி அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கிளியர் வேக்கன்சி. இப்போ இந்த 2 சீட் டைப்ஸையும் தான் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதாவது வர்ச்சுவல் வேக்கன்சி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு 1530 பேர் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்கிரேடேஷனுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. வேறு காலேஜில் வந்து சீட்டு இருந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி கிடைச்ச காலேஜ் வந்து போய் ஜாயின் பண்ணிட்டாங்க செகண்ட் ரவுண்டில் அப்படின்னா அவங்களோட சீட் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். அதே அவங்க சாய்ஸ் ஃபில் பண்ண காலேஜில் சீட்டு கிடைக்காத பட்சத்தில் வந்து இதே பொசிஷனில் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க மற்ற காலேஜ் போய் ஜாயின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது வந்து இவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதை பொறுத்து தான் தெரியும். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம சீட் டைப்பில் பார்க்க போகிறது வந்து வர்ச்சுவல் வேக்கன்சி. ஆல் இண்டியா கோட்டாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1530 சீட் வந்து ஜாயின் பண்ணிட்டு அப்கிரேடேஷனுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. அண்ட் இதே வந்து டீனில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2954 பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு அப்கிரேடேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டீம்டு NRIயில் பார்த்துட்டோம் அப்படின்னா 101 பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு அப்கிரேடேஷனுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதே ஓப்பனில் பார்த்துட்டோம் அப்படின்னா மெரிட், அதாவது எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மரில் பார்த்துட்டோம்னா ஒரு 1047 பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு அப்கிரேடேஷனுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெல்லி யூனிவர்சிட்டியும் அண்ட் இன்டர்பிரஸ்தா யூனிவர்சிட்டியும் பார்த்துடலாம். அதில் ஒரு 277 பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு அப்கிரேடேஷனுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ESICயில் பார்த்துட்டோம் அப்படின்னா 241 பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு அப்கிரேடேஷனுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிற சீட் டைப் வந்து கிளியர் வேக்கன்சி அப்படிங்கிறது. கிளியர் வேக்கன்சி அப்படின்னா என்னன்னா, எவ்வளோ சீட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக பார்ப்போம். இதே ஆல் இண்டியா கோட்டாவில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 5768 சீட் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். அண்ட் இதே டீமில் பார்த்துட்டோம்னா 2826 சீட் வந்து வேக்கண்ட்டாக வரும். அண்ட் இதே டீம்டு NRIயில் பார்த்துட்டா 548 சீட் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். அண்ட் இதே ஓப்பன், அதாவது மெரிட் எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மரில் பார்த்துட்டோம் அப்படின்னா 362 சீட் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். அண்ட் இதே டெல்லி யூனிவர்சிட்டி அண்ட் இன்டர்பிரஸ்தா யூனிவர்சிட்டியில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 12 சீட் அந்த ரேஞ்ச் வந்து சீட் வேக்கண்ட்டில் வரும். அண்ட் இதே ESICயில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 47 சீட் வந்து வேக்கண்ட்டாக வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கான ரவுண்ட் 2 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸு 2024க்கானது வந்து பார்த்துடலாம். கேட்டகரி வைஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரேங்க்கு. கேட்டகரி வைஸ் ஆக்சுவல் ரேங்க் அண்ட் ஆக்சுவல் மார்க் வந்து பார்த்துடலாம். ரவுண்ட் 1ல் ஜென்ரல் வைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆக்சுவல் ரேங்காக 19603வது ரேங்க்குக்கு சீட் பண்ணியிருக்கிறாங்க. இதே ஆக்சுவல் மார்க்குன்னு சொல்லி பார்த்துட்டா 660 மார்க். அண்ட் இதே OBC நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆக்சுவல் ரேங்காக 20281வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஆக்சுவல் மார்க் வந்து 658. அண்ட் இது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆக்சுவல் ரேங்காக 23419 அண்ட் ஆக்சுவல் மார்க் வந்து 655. அண்ட் இதே SC கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 1,76,076 ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே மார்க்கில் பார்த்துட்டோம்னா 576வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ST கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 1,45,207வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே கட் ஆஃப் மார்க்குன்னு சொல்லி பார்த்துட்டு 544. அண்ட் இதே PWD, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன்ஸ்க்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆக்சுவல் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 9,68,342வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே கட் ஆஃப் மார்க் வந்து 200.
அண்ட் இதே வந்து ரவுண்ட் டூக்கான எக்ஸ்பெக்டட் ரேங்க் அண்ட் எக்ஸ்பெக்டட் மார்க்கையும் பார்த்துடலாம். கேட்டகரி வைஸ் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்துட்டோம்னா ரேங்க் வந்து 23,100வது ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எக்ஸ்பெக்டட் மார்க் வந்து 655 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் வந்து +2 மார்க் இல்லை +3 மார்க் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். இது வந்து நம்ம லாஸ்ட் இயரோட இதை வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு டென்டேட்டிவ் தான் இது, ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கேட்டகரி வைஸ் பார்த்தோம்னா ஓபிசி நான் கிரீமி லேயரில் பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டட் ரேங்காக 23,600வது ரேங்க் வரை நம்ம எதிர்பார்க்கலாம். இதே கட் ஆஃப் மார்க் வந்து 654 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். அண்ட் இதே எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டோம் அப்படின்னா 27,000 ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணலாம். அண்ட் இதே கட் ஆஃப் மார்க் வந்து 650 அந்த ரேஞ்சுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 1,25,000 ரேங்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். இதே கட் ஆஃப் மார்க் வந்து 560 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா ரேங்க் வந்து 1,52,000 1,52,000 ரேங்க் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதே கட் ஆஃப் மார்க்கை பார்த்துட்டோம் அப்படின்னா 544வது ரேங்க் கட் ஆஃப் மார்க் நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். இதே வந்து ஃபிசிக்கல் சேலஞ்சில் எக்ஸ்பெக்டட் ரேங்க் அண்ட் கட் ஆஃப் மார்க்குன்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து 162 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல் ஓவர் இந்தியா வந்து மார்க் இன்ஃப்ளேஷன் வந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து ஒரு டென்டேட்டிவ் தான். லாஸ்ட் இயரோட ரவுண்ட் 2 இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி தான் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரவுண்ட் 2க்கான கட் ஆஃப் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு ஜஸ்ட் டென்டேட்டிவ் தான். நாங்கள் இப்போ சொல்லியிருக்கிற இந்த ரவுண்ட் 2க்கான மார்க் அண்ட் ரேங்க் வந்து 1 or 2 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா யூ ஆர் இன் சேஃபர் சைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்ஸ்.